Today we are going to discuss about allotropes of phosphorus. So what is meant by allotropes? See the definition. Atoms of same element, they exist in different form but in the same physical state is known as allotropes. அதாவது phosphorus நம்ம படிச்சிருக்கோம். phosphorus ங்கிறது என்னது? P4 யூனிட் தான் phosphorus ன்னு சொல்லுவாங்க. அதாவது 4 phosphorus atom combined ஆகி தான் நமக்கு phosphorus ங்கிற ஒரு எலிமெண்ட்டை கொடுக்குது. அப்ப இந்த P4 யூனிட்டோட ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்டா இருக்கும். சேம் பிசிக்கல் ஸ்டேட் P4 தான். எந்த ஒரு இது எடுத்தாலுமே எலிமெண்ட் எடுத்தாலும் P4 தான் இருக்கும். ஆனா அது டிஃபரெண்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்ப பாருங்க phosphorus 4 இருக்கிறதுனால it must have tetrahedral structure. The tetrahedralங்கிறது இங்க ஒரு phosphorus இருக்கு, இங்க ஒரு phosphorus and phosphorus. இப்போ ஒவ்வொரு phosphorusம் 3 other phosphorus கூட கனெக்ட் ஆயிருக்கும். இதுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு phosphorus ஆட்டமும் அதர் 3 phosphorus கூட கனெக்ட் ஆயிருக்கக்கூடியது. நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? இத ஒயிட் phosphorus அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதுறோம் அப்படின்னா சேம் phosphorus சேம் ஸ்ட்ரக்சர் தான், பட் இதுல பாண்ட்ல டிஃபரெண்ட் இருக்கும். இப்போ இது கனெக்டா இருக்கு, இது இருக்கக்கூடிய இந்த பாண்ட் பிரேக் ஆகி இது இன்னொரு phosphorus P4 யூனிட் கூட கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக் ஆகி இது இன்னொரு P4 யூனிட் கூட கனெக்ட் ஆகுது. அப்போ டிஃபரெண்ட் ஃபார்ம் பிசிக்கல் ஸ்டேட் சேமா தான் இருக்கும், டிஃபரெண்ட் ஃபார்ம் மேக் பண்ணக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம்? allotropes அப்படின்னு சொல்லுவோம். அப்போ there are 3 allotropes in phosphorus. phosphorusல இருக்கக்கூடிய allotropes என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். 3 allotropes. 3 allotropes in phosphorus. They are first one white phosphorus, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா yellow phosphorus னு கூட சொல்லிக்கலாம். yellow phosphorus. செகண்ட் ஒன் என்னன்னா red phosphorus. third one black phosphorus. இன்னும் இருக்கு scarlet phosphorus, violet phosphorus. இந்த மாதிரி நிறைய allotropic form இருக்கு. ஆனா நமக்கு இந்த லெசன்ல 3 மெயின் allotropic forms மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம்? white or yellow phosphorus, red phosphorus and black phosphorus. சோ இனி நம்ம இந்த ஒவ்வொரு phosphorus பத்தி, இதோட ப்ராப்பர்ட்டீஸ், இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இதுல பார்க்கலாம். So first allotropic form of phosphorus is white or yellow phosphorus. எதனால இத white இல்லனா yellow phosphorus அப்படினு சொல்றோம்னா, at room temperatureல இந்த phosphorus white in கலர்ல இருக்கும். இது 420 degree Celsius and above, அதாவது இதோட temperature 420 டிகிரிக்கு மேல போச்சு அப்படினா, when the temperature becomes above 420 degree Celsius, it becomes red phosphorus. அந்த red phosphorus மாறதுக்கு முன்னாடி இது லைட்டா yellow கலர்ல சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் இது கம்ப்ளீட்டா ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகும். அதனால தான் அந்த ரெட் கலருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த phosphorusக்கு என்னன்னு சொல்றோம்? white or yellow phosphorus அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த white or yellow phosphorus ஓட ப்ராப்பர்ட்டீஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, it is translucent white waxy solid. Translucent white waxy solid. அதாவது மெழுகு மாதிரி இருக்கக்கூடியது. இந்த white phosphorus பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மெழுகு இருக்குல்ல, அந்த மெழுகு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த white phosphorus. அப்புறம் இதோட ஸ்மெல் என்னன்னா garlic smell. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். garlic smell. இத ஸ்மெல் பண்ணோம்னா நம்ம பூண்டோட மணம் மாதிரி இருக்கும். அதான் white phosphorus ஓட முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் என்னன்னா its melting point is 44 degree Celsius. Melting point is just 44 degree Celsius. அப்ப at room temperatureல தான் இது solid stateல இருக்கும். அப்போ எப்போ room temperatureல இருக்கு இல்லனா 44 degree Celsiusக்கு மேல லைட்டா டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆனாலுமே இந்த white phosphorus என்னாகும்? மெல்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ignites at ignites அப்படின்னா என்னது? எரிகிறது.
ignites at 35 degrees Celsius. The 35 degrees Celsius நாலே maximum room temperature தான் சொல்லுவோம். அப்போ டெம்பரேச்சர் ரொம்ப லோ டெம்பரேச்சர்லயே இது என்ன ஆகும்னா செல்ஃபா எரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இதனாலதான் இந்த ஒயிட் பாஸ்பரஸ் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா இது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட கம்பைன் ஆச்சு அப்படின்னா இது ஈஸியா 35 டிகிரி செல்சியஸ் வந்தாலே இந்த ஒயிட் பாஸ்பரஸ் எரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனாலதான் இதை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டர்ல தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஒயிட் பாஸ்பரஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் அண்டர் வாட்டர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எதனாலன்னா இது நம்ம வெளியே வச்சோம் அப்படின்னா இந்த ஒயிட் பாஸ்பரஸ்ங்கிறது ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி, அதாவது இந்த ஒயிட் பாஸ்பரஸ்ங்கிறது ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் இது இக்னைட்டட் எரிய தொடங்கும். எரிய தொடங்கும் போது எரிஞ்சிச்சுன்னா இது என்னது கம்ப்ளீட்லி மெல்ட் ஆகுதுன்னு அர்த்தம். எரியுது. அப்ப எரியும் போது இட் மேக்ஸ் சோ மெனி ப்ராப்ளம்ஸ். அதாவது இது ஸ்கின் ப்ராப்ளம் கூட பண்றோம்னு சொல்றது. நம்ம ஒயிட் பாஸ்பரஸ் நம்ம தோல்ல பட்டுச்சு அப்படின்னா நம்ம தோல் வழியா இது உள்ள போய் நம்மளுடைய லிவர் வரைக்கும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப பாய்சனஸான ஒரு பாஸ்பரஸ் தான் இந்த ஒயிட் பாஸ்பரஸ். So it ignites at 35 degree Celsius. Next property enna, it is more reactive. White phosphorus is more reactive comparing to other allotropes of phosphorus. எதனால more reactive இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ரெட் பாஸ்பரஸ் இல்லைன்னா ஒயிட் பாஸ்பரஸோட யூனிட் என்ன சொன்னோம், P4 யூனிட். ஸ்ட்ரக்சர் நான் நேரமே போட்டுட்டு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னோம். அப்படிதானே பாஸ்பரஸ். ஒவ்வொரு பாஸ்பரஸ் ஆட்டமும் அதர் 3 பாஸ்பரஸ் கூட பாண்டடா இருக்கும், கோவலன்ட்லி பாண்டடா இருக்கும். அப்ப இதோட பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா ஜஸ்ட் 60 டிகிரி தான் இருக்கு இதோட பாண்ட் ஆங்கிள். அதாவது இது நார்மலா இருக்கக்கூடிய பாண்ட் ஆங்கிளை விட ரொம்ப பாண்ட் ஆங்கிள் ரொம்ப வீக்கா இருக்கு. அப்போ ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இங்க அதிகம். ஸ்ட்ரெயின் ஆனது ஈஸியா உடையக்கூடிய தன்மை, பாண்டுக்கு ஈஸியா உடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால இது சீக்கிரமா பிரேக் ஆகி அதர் காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனாலதான் நம்ம எதை சொல்லுவோம், ஒயிட் பாஸ்பரஸ் ஆர் எல்லோ பாஸ்பரஸ் இஸ் மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பாய்சனஸ் இன் நேச்சர். அது நம்ம நேரமே சொல்லிருக்கோம், ரொம்ப பாய்சனஸ் ஆனது. பாய்சனஸ் இன் நேச்சர், இயற்கையாவே இது ரொம்ப பாய்சன் ஆனது. நம்மளோட ஸ்கின்ல கூட பட்டாலே இது ரொம்ப ப்ராப்ளம், நம்மளுடைய லிவர் ப்ராப்ளம் எல்லாம் ஃபார்ம் பண்ணக்கூடியதுனால இது ஒரு பாய்சனஸ் சாலிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் இட் does not dissolve in water. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஒயிட் பாஸ்பரஸை not dissolved in water. அதான் நம்ம ஒரு क्वेश्चन சொன்னோம், white phosphorus is stored in underwater. ஏன்னா இது வாட்டர்ல டிசால்வ் ஆகாது. அப்புறம் என்னது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா இக்னைட் ஆகும். இக்னைட் ஆகக்கூடிய அந்த ரியாக்ஷனை ஸ்டாப் பண்றதுக்காகவும் இல்லைன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் நம்ம வாட்டர்ல டிசால்வ் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகாது, வாட்டர்ல டிசால்வ் ஆகாது. நாட் டிசால்வ் இன் water but dissolved in inorganic solvents such as carbon disulfide. இந்த மாதிரி இன்ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ல டிசால்வ் பண்ணோம்னா ஒயிட் பாஸ்பரஸ் இல்லைன்னா எல்லோ பாஸ்பரஸ் ஈஸியா டிசால்வ். இதோட லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்னா இட் க்ளோஸ் இன் தி டார்க். அதாவது இருளில் ஒளிரக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியதா என்னது, இந்த ஒயிட் பாஸ்பரஸ் க்ளோஸ் இன் தி டார்க். எதனால இது இருளில் ஒளிரும் அப்படின்னா நம்ம ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொன்னாங்கல்ல, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, when white phosphorus combines with oxygen it ignites அப்படின்னு சொல்றோம். இது எரியும் போது என்ன ஆகும்னா ஒரு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த லைட்டை நம்ம டார்க்ல இந்த ஒயிட் பாஸ்பரஸ் கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா இது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்து நமக்கு என்னது ஒரு லைட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப அது க்ளோஸ் ஆகும். நல்ல பிரகாசமா இருக்கக்கூடியதா நம்ம என்ன சொல்லுவோம், க்ளோஸ் இன் தி டார்க். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுவோம்னா ஹெமிலூமினசன்ஸ் இல்லைன்னா பாஸ்போரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். This property is known as chemiluminescence. So what is chemiluminescence?
production of light from oxidation reaction. Oxidation reaction நடந்து அது light produce பண்ணக்கூடிய property தான் நம்ம என்ன சொல்லுவோம் chemiluminescence அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு question. What is chemiluminescence? Production of light from oxidation reaction is known as chemiluminescence or phosphorescence னு கூட சொல்லிக்கலாம். Next இதோட structure நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒவ்வொரு phosphorus atom 3 other phosphorus atom கூட bonded ஆயிருக்கும், covalently bonded. அப்ப each phosphorus contains 3 bonds. இந்த ஒவ்வொரு phosphorusக்கு எவ்வளவு bond இருக்கு? 3 bond இருக்கு. இந்த ஒரு phosphorus பார்த்தோம்னா இதுக்கு 1 2 3. அதே மாதிரி இந்த phosphorusக்கு 1 2 3. ஒவ்வொரு phosphorusம் other 3 phosphorus கூட bonded ஆயிருக்கும். ஆனா total bonds எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப பாருங்க இது 1 2 3 4 5 6. So total bonds in white phosphorus is 6 bonds. Total bonds of white phosphorus is 6. அப்புறம் இதோட hybridization என்ன சொல்றோம் அப்படின்னா sp3 hybridization அப்படின்னு சொல்றோம். So இதான் என்னது white phosphorus ஓட ப்ராப்பர்ட்டி, அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்த்திருக்கோம். Next allotropic form of phosphorus is red phosphorus. இந்த red phosphorus நம்ம white phosphorus ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் white phosphorus. இந்த white phosphorus ங்கிறது எவ்வளவு 420 வரைக்கும் தான் white phosphorus ஆ இருக்கும். அதுக்கு அப்புறம் டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆச்சு அப்படினா அது red phosphorus ஆ மாறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படினா. இப்போ இந்த white phosphorus எடுத்து 420 டிகிரில inert atmosphere காற்றில்லா சூழல்ல inert atmosphereல 420 டிகிரி செல்சியஸ் இதை ஹீட் பண்ணோம் அப்படினா இது ரெட் பாஸ்பரஸா மாறும். நெக்ஸ்ட் இந்த ரெட் பாஸ்பரஸ் என்ன பண்ணலாம் அப்படினா திரும்பவும் நம்ம ஒயிட் பாஸ்பரஸா கன்வர்ட் பண்ணலாம். அப்படினா அந்த ரெட் பாஸ்பரஸ் எடுத்து பாயில் பண்ணோம். திரும்ப இத பாயில் பண்ணும்போது it becomes vapor state. இதனா பாயில் ஆகும்போது இத நாம வேப்பர்ஸா மாறும். இந்த வேப்பர்ஸ் எடுத்து நம்ம கூல் பண்ணும்போது திரும்ப லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். Vapor is condensed. அதாவது குளிர்விக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் கண்டென்ஸ் பண்றதுன்னு சொல்லுவோம். குளிர்விக்கும் போது திரும்ப இது ஒயிட் பாஸ்பரஸா நமக்கு மாறும். நெக்ஸ்ட் ரெட் பாஸ்பரஸோட ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெட் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது இதோட கலர் வச்சுதான் அயன் கிரே கிறிஸ்டலைன் சாலிட். அதாவது ஒரு ரெட் கலர்ல இது இருக்கிறதுனால தான் இத ரெட் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்றோம். அயன் கிரே கிறிஸ்டலைன் சாலிட். இந்த ரெட் பாஸ்பரஸ்ங்கிறது ஒயிட் பாஸ்பரஸ் மாதிரி நம்ம பாய்சனஸ் அப்படின்னு படிச்சோம். ரெட் பாஸ்பரஸ் நம்மளோட ஸ்கின்ல பட்டாலே ப்ராப்ளம் ஆகும், அதே மாதிரி ஈஸியா இக்னைட் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒயிட் பாஸ்பரஸ்ல இருக்கு. அதே மாதிரி நமக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னோம். ஆனா இந்த ரெட் பாஸ்பரஸ்ங்கிறது எந்த பாய்சனஸ் இருக்காது, ஈஸியா நமக்கு ஹேண்டில் பண்ணலாம், ஈஸியா இக்னைட் ஆகாது. ஆனா இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த ரெட் பாஸ்பரஸ் என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் above 420 னா அது ரெட் பாஸ்பரஸா கன்வெர்ட் ஆகுது. இப்போ 420 க்கு பிலோ வந்துச்சு அப்படினா அது என்ன பாஸ்பரஸா ஒயிட் பாஸ்பரஸா கன்வெர்ட் ஆகும், ஈஸியா கன்வெர்ட் ஆகக்கூடியதுனால நம்ம இந்த ரெட் பாஸ்பரஸை ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் இட் இஸ் நான் பாய்சனஸ். செகண்ட் ஒன் ஒயிட் பாஸ்பரஸ் பாய்சனஸ் படிச்சோம். இது என்னது non-poisonous. இது orderless. நம்ம அதுல garlic orderல படிச்சோம். இது என்னது orderless. அப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி அதுக்கு என்ன படிச்சோம்னா not dissolved in water னு படிச்சோம். அது ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ல டிசால்வ் ஆகும், ஆனா வாட்டர்ல டிசால்வ் ஆகாது அப்படின்னு சொன்னோம். இங்க என்னன்னா insoluble in water. வாட்டர்ல soluble ஆகாது, but it dissolved in carbon tetrachloride and carbon disulfide. அதாவது ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ல என்ன ஆகும், இது டிசால்வ் ஆகும். என்னெல்லாம் ஆர்கானிக் சால்வெண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைடு, கார்பன் டைசல்ஃபைடு, இந்த மாதிரி ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ல இது டிசால்வ் ஆகும். ஆனா வாட்டர்ல என்ன செய்யாது இன்சால்யூபிளா இருக்கும், டிசால்வ் ஆகாது. Next no chemiluminescence. Chemiluminescence என்னன்னு சொன்னோம் production of light from chemical reaction or oxidation reaction. அப்ப இதுக்கு ரெட் பாஸ்பரஸ்க்கு என்னது no chemiluminescence, அந்த ப்ராப்பர்ட்டியே இதுக்கு கிடையாது. chemiluminescence இல்லனா என்ன சொல்லலாம், இந்த பாஸ்பரசன்ஸ் கூட சொல்லலாம். இப்ப இதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி
does not glows in the dark அப்படின்னு சொல்லலாம். நமக்கு luminescence என்னது? does not glows in the dark. அப்படின்னா என்னது? ஆக்சிடேஷன் ரியாக்ஷனே நடக்காது. அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட இது கம்பைன் பண்ணி ரியாக்ஷனே நடக்காது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இஸ் less reactive compared to white phosphorus. அது நம்ம என்ன சொன்னோம்? more reactive படிச்சோம். அப்படிதானே? ஏன்னா angle 60 டிகிரி இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியா பிரேக் ஆகுது, பாண்ட் பிரேக் ஆகுது. அதனால more reactive இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனா இது less reactive compared to white phosphorus கம்பேர் பண்ணும்போது இது less reactive இருக்கும். எதனால இது less reactive இருக்கும் அப்படின்னா ரெட் பாஸ்பரஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். எப்படின்னா பாஸ்பரஸ் இங்கே 4 பாஸ்பரஸ் யூனிட் தான் டெட்ராஹெட்ரலா பாண்டடா இருக்கும். ஒவ்வொரு பாஸ்பரஸ் ஆட்டமும் என்ன சொன்னோம்? ஒவ்வொரு 3 அதர் பாஸ்பரஸ் கூட கனெக்டடா இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போ இதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒயிட் பாஸ்பரஸ் பார்க்கும்போது இந்த பாண்ட் இங்க ஒரு பாண்ட் இருந்தது அப்படிதானே? இந்த பாண்ட் பிரேக் ஆகி என்ன ஆகுதுன்னா அதர் P4 யூனிட் கூட இது கம்பைன் ஆகுது. இப்போ இங்கேயும் அதே மாதிரி P இங்க ஒரு பாஸ்பரஸ், ஒரு பாஸ்பரஸ், இங்க ஒரு பாஸ்பரஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பாண்ட் உடைஞ்சு இங்க ஒரு பாஸ்பரஸ் யூனிட் ஃபார்ம் பண்ணுது. அதாவது பாலிமரிக் செயின் இது ஃபார்ம் பண்ணுது. இந்த பாஸ்பரஸ் P4 யூனிட் என்ன வந்து ஒரு பாலிமரிக் செயின். அப்ப இது பாலிமரிக் என்னது? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கம்பைன்ட். அப்படிதானே? நிறைய P4 யூனிட் கம்பைன்டா இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்? பாலிமரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாலிமரிக் செயினை கம்பைன் பண்ணதுனால ஒரு சிங்கிள் பாண்ட், அதாவது ஒவ்வொரு P4 யூனிட்டும் ஒரு கோவலன்ட் பாண்ட்னால கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது ஈஸியா என்ன செய்யாதுன்னா உடையாது, பாண்ட் உடையாது. ஏன்னா இதோட பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுனா 109 டிகிரி. அங்க எவ்வளவு படிச்சோம்? 60 தான் படிச்சோம். அப்ப 60ங்கிறது நார்மலா இருக்கக்கூடிய பாண்ட் ஆங்கிளை விட ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஆங்கிள் ஸ்ட்ரெயின்னால ஈஸியா பிரேக் ஆகுது அப்படின்னு படிச்சோம். இங்க என்னன்னா இதோட பாண்ட் ஆங்கிள் 109. இது ஒரு நார்மலா ஒரு டெட்ராஹெட்ரல் பாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள்ங்கிறதுனால இது ஈஸியா என்ன ஆகாது? பிரேக் ஆகாது. அதனாலதான் என்ன சொல்றோம்? less reactive when compared to white phosphorus. Next, the last one is black phosphorus. So black phosphorus is the more stable allotropic form. நம்ம ரெட் பாஸ்பரஸ் என்ன சொன்னோம்? ஒயிட் பாஸ்பரஸை விட ரெட் பாஸ்பரஸ் கொஞ்சம் கூட ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். இப்போ பிளாக் பாஸ்பரஸ் பார்க்கும்போது ரெட் பாஸ்பரஸை விட ஸ்டெபிலிட்டி அதிகமானது தான் இந்த பிளாக் பாஸ்பரஸ். இந்த black phosphorusல 2 types இருக்கு. என்னன்னா alpha black phosphorus and beta black phosphorus. black phosphorus 2 types ஆ பிரிக்கலாம். எல்லாம் alpha black phosphorus and beta black phosphorus. Black phosphorus. இந்த ஆல்பா பிளாக் பாஸ்பரஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, ரெட் பாஸ்பரஸ் எடுக்கிறோம்னா இந்த ரெட் பாஸ்பரஸ் எடுத்து 803 கெல்வின் டெம்பரேச்சர்ல, அதாவது சீல்டு டியூப், அட்மாஸ்பியர் எதுவுமே ஏர் எதுவுமே உள்ள போகாம சீல் பண்ணக்கூடிய ஒரு டியூப்ல இத நம்ம 803 கெல்வின் டெம்பரேச்சருக்கு ரெட் பாஸ்பரஸை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? ஆல்பா பிளாக் பாஸ்பரஸ். இப்போ பீட்டா பிளாக் பாஸ்பரஸ் எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னா ஒயிட் பாஸ்பரஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஒயிட் பாஸ்பரஸ் 473 கெல்வின் டெம்பரேச்சருக்கு, எவ்வளவுக்கு? 473 கெல்வின் டெம்பரேச்சருக்கு அட் ஹை பிரஷர், அதிகமான அளவு பிரஷர் அழுத்தம் கொடுத்து 473 கெல்வினுக்கு ஒயிட் பாஸ்பரஸை ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுல இருந்து பீட்டா பிளாக் பாஸ்பரஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த ஆல்பா பிளாக் பாஸ்பரஸ்ங்கிறது கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இதோட ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா இட் கண்டக்ட் electricity, but beta black phosphorus does not conduct electricity. இது இதோட ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. does not conduct the electricity. Next இது ஒரு பாலிமெரிக் ஃபார்ம். பாலிமெரிக்னால என்ன சொன்னோம்? நிறைய
சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் என்னது பாலிமெரிக் ஃபார்ம். அதாவது லேயர் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த பிளாக் பாஸ்பரஸோட ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாஸ்பரஸ் இந்த பக்கத்துல பாஸ்பரஸ் 2 பாஸ்பரஸ் ஆட்டம், இதே மாதிரி இந்த பக்கமும் பாஸ்பரஸ், ஒரு பென்சீன் ரிங் மாதிரி இந்த ரெண்டு பாஸ்பரஸையும் இன்னொரு பாஸ்பரஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு செயின் ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரியே இதே மாதிரி இந்த ரெண்டு பாஸ்பரஸை இன்னொரு பாஸ்பரஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு செயின் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு லேயர் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம். பாஸ்பரஸ் நிறைய லேயரா ஃபார்ம் பண்ணக்கூடியது. இதே மாதிரி இந்த நாளையும் இந்த ரெண்டு பாஸ்பரஸ் என்னாகும், இன்னொரு பாஸ்பரஸ் செயின் கூட கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி லேயரா இருக்கக்கூடியதா என்னது பிளாக் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ரெட் பாஸ்பரஸ்ல என்ன சொன்னோம், ஒரு P4 யூனிட் இன்னொரு P4 யூனிட் இடையில ஒரே ஒரு கோவலன்ட் பாண்ட். இப்போ இங்க எப்படின்னா ஒரு செயினுக்கு இன்னொரு செயினுக்கு இடையில ரெண்டு கோவலன்ட் பாண்ட் இருக்கிறதுனால இது ஈஸியா பிரேக் ஆகாது. அதனாலதான் பிளாக் பாஸ்பரஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் த அதர் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது. கோவலன்ட் பாண்ட் 2 கோவலன்ட் பாண்ட் இருக்கிறதுனால இது ஈஸியா பிரேக் ஆகாது. So it is more stable than the other two allotropic forms of phosphorus. இதுதான் நம்மளுடைய phosphorus ஓட allotropes. I hope you all understand very clearly. Thank you.